Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா weight loss and weight gain பண்றதுக்கு நீங்க நியூட்ரிஷன் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணனும் தான் பார்க்க போறோம். So weight loss இருக்கட்டும் weight gain இருக்கட்டும் அது totally depends on energy balance தான். So energy balance என்னன்னா calories in. நீங்க எவ்வளவு calories சாப்பிடுறீங்க, calories out. எவ்வளவு calories burn பண்றீங்க. இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. So நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது maintenance calories. TDEE ன்னு சொல்வாங்க. TDEE னா total daily energy expenditure. So maintenance calories னா என்னன்னா ஒரு certain amount of calories நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட்ல எந்த சேஞ்ச் இருக்காது. அதுதான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். சோ இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1 BMR basal metabolic rate or resting metabolic rate னு சொல்லுவாங்க. BMR னா என்னன்னா உங்க பாடி ரெஸ்டிங்ல இருக்கிறப்போ certain calories burn பண்ணும். அதாவது பாடி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு certain amount of calories burn பண்ணும். அதுதான் BMR. நம்பர் 2 என்னன்னா thermic effect of food. thermic effect of food அப்படினா நீங்க சாப்பிடுற ஃபுட்டை உங்க பாடியில அப்சார்ப் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுக்கு certain calories burn பண்ணும். சோ அதுதான் thermic effect of food. நம்பர் 3 என்னன்னா நான் எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். நீட் னு சொல்வாங்க. சோ இந்த நீட்னா என்னன்னா நீங்க அன்பிளான்ட் வர்க்ஸ் ஆன நீங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது, நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறது, பிரஷ் பண்றது, இல்ல நீங்க ஷாப்பிங் போறது, நீங்க டிரைவ் பண்றது இதெல்லாம் நான் எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ்ல வந்துரும். சோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றதுக்கு உங்க பாடி certain calories burn பண்ணும். சோ அதுதான் நீட். சோ ஃபோர்த் ஒன் என்னன்னா எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அதாவது நீங்க பிளான் பண்ணி பண்ற உங்க கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், உங்க வெயிட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஒரு certain ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணி calories burn பண்றீங்கல, அது எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். இந்த நாலு கம்பைன் பண்ணது தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். சோ நிறைய பேர் நினைப்பாங்க என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2000. நான் எப்படி 2000 கேலரிஸை burn பண்றது அப்படின்னு. சோ 2000 கேலரிஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி burn பண்ண முடியாது, அது பாசிபிள் இல்ல. சோ அதுக்கு தான் உங்களோட BMR, thermic effect of food, NEAT இந்த மூணும் certain calories burn பண்ணிரும். சோ மீதி இருக்க calories நீங்க உங்க எக்சர்சைஸ் பண்ணி burn பண்ண போறீங்க. சோ இதுதான் மெயின்டெனன்ஸ் calories. மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ நீங்க கூகுள்ல TDEE கால்குலேட்டர்னு டைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு டாப் ஓபன் ஆகும். நீங்க அந்த டாப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா சோ இந்த டாப்ல அதுல கேட்டிருக்கிற டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுங்க. சோ நான் இப்போ என்னோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். சோ ஆக்டிவிட்டி லெவல்ல நான் இப்போ லைட் எக்ஸர்சைஸ்னு கொடுத்துறேன். அதாவது கம்மியா தான் கொடுக்குறேன். பாடி ஃபேட் பர்சன்டேஜ் லெவல் தெரிஞ்சா நீங்க கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். சோ இப்போ கால்குலேட் கொடுத்துருங்க. சோ உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2418 அப்படின்னு இப்போ என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி 2418 கேலரிஸ் பர் டேன்னு காமிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2400 கேலரிஸ். ஸோ இப்போ என்னோட கரண்ட் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2700லேருந்து 2800 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் இந்த ரேஞ்சில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னோட வெயிட் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸை ஒரு ஸ்டார்டிங் கேலரிஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை கரெக்டாக கேலரி ட்ராக் பண்ணி யூஸிங் கேலரி கவுண்டர் ஆப், ஸோ ஹெல்த்திஃபை மீ இல்லை மை ஃபிட்னஸ் பால் நிறைய ஆப் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி ஃபுட் இன்டேக்கு கேலரி ட்ராக் பண்ணுங்கள். டெய்லியும் 2400 கேலரி, அதாவது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அங்கே என்ன வந்ததோ அந்த கேலரிஸில் டே 1லேருந்து டே 10 வரைக்கும் ஒரு 10 டேஸ்க்கு சேம் கேலரிஸில் டெய்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டே 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் உங்களோட பாடி வெயிட் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டே 10 அதே மாதிரி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் உங்கள் வெயிட் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெயிட்டை செக் பண்ணி இதோட டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ உங்களோட வெயிட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சேமாக தான் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இல்லை என்னோட வெயிட் குறைஞ்சிருக்கு, வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் கேலரி டெஃபிசிட், அதாவது மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. இல்லை எனக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கேலரி சர்ப்ளஸ், மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் உங்களோட என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ பாடி வெயிட் செக் பண்ணுறதுல நீங்கள் இப்போ டே 1 மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பார்க்குறதும் டே 10 மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பார்க்குறதும் கரெக்டாக இருக்கும். பட் மேபி சம்டைம்ஸ் வெயிட் டெய்லி ஒரே மாதிரி இருக்காது, ஃப்ளக்சுவேட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட வாட்டர் இன்டேக்கு, நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங், நீங்கள் சாப்பிட்ட கார்பு, நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு, இதை வச்சு உங்கள் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஸோ எப்போவுமே இந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்னா எப்போவுமே ஆவரேஜ் வெயிட் பார்க்கணும். அதாவது டே 1லேருந்து டே 10 வரைக்கும் டெய்லி உங்களோட வெயிட் என்னென்னு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 டேஸ்க்கான வெயிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் வெயிட் கிடைச்சிடும். சரி, ஸோ எப்போவுமே வெயிட் செக் பண்ணுறது இந்த ஆவரேஜ் வெயிட் வச்சு செக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். நீங்கள் டே 1 டே 10 மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ஃப்ளக்சுவேட் ஒவ்வொரு நேரம் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் மிஸ் ஆகும். ஸோ எப்போவுமே ஆவரேஜ் வெயிட் எடுத்து செக் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணனாலும் வெயிட் லாஸ் பண்ணனாலும் எவ்வளோ கேலரிஸில் சாப்பிடணுங்கிறத உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிச்சி அதை டிபெண்ட் பண்ணி தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
திட்டுறான்ல நிறைய போறான். ஸோ வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு ஒரு மேஜிக் டயட்டோ வெயிட் லாஸ்க்கு டயட் கொடுங்க, வெயிட் கெயினுக்கு டயட் கொடுங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதை விட கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ், அதை விட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின். அவ்வளோதான், சிம்பிள். ஓட்டி போடுச்சு நடக்கிற வழியில அப்படி குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ரோ செட்டிங், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ கார்ப் சாப்பிடணும், எவ்வளோ ஃபேட் சாப்பிடணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே டியூன், லேர்ன் அண்ட் க்ரோ.